நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிறார். வேதம் சொல்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அதனுடைய பலனை காண்பாய். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கணக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில மீறுதல்கள் எல்லாம் நமக்கு வரும். அந்த மீறுதல்கள் கூட கணக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற ஜெபங்கள் சில நேரங்கள் நம்முடைய மீறுதல்களை ஆண்டவர் நினையாது இருக்கிறார். அதனால் நான் நம்புகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ கூடார பண்டிகைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த கூடார பண்டிகையிலே ஒரு வெறுமையாய் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், என்ன பண்ண போகிறேன், பெரிய கலக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த கூடார பண்டிகைக்கு வரும்போது நீங்கள் ஒரு சாதாரணமான சாட்சி அல்ல, ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவர் உங்களை கொண்டு கண்டிப்பாக கர்த்தர் செய்ய வைப்பாராக. வேதம் சொல்கிறது, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். வேதம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அப்போ நம்ம சில நேரங்களில் நம்மளை குறித்து போடுகிற திட்டம் ரொம்ப சாதாரணமான திட்டம் தான் நம்ம போடுவோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம போடுகிற திட்டங்கள் சில நேரத்தில் நம்முடைய இருக்கிறத வச்சு, நம்முடைய சூழ்நிலையை வச்சு சில திட்டங்களை நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை, இந்த உலகத்திலிருந்து, இந்த சத்துருடைய ஒரு பெரிய பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து ஒரு திருச்சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு அவருடைய சத்தியத்தை கேட்க பண்ணி அவருடைய இரத்தத்தினுடைய வல்லமையை ஆண்டவர் நம்மளை அறிஞ்சிக்க பண்றார் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அது ஒரு சின்ன நோக்கம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய நோக்கம். அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய திட்டத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய திட்டத்திற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்கிறத வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நிச்சயமா நான் இதுவரைக்கும் எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த சாட்சிகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய சாட்சிகளாக உங்களுக்கு தென்படலாம். இந்த மாதிரி ஆண்டவர் இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆனால் நான் இந்த பலிபீடத்துலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன டெஸ்ட்மனியை விட, இதுவரைக்கும் சொன்ன சாட்சியை விட ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு இதே கூடார பண்டிகைக்கு நீங்கள் வரும்போது ஒரு மிகப்பெரிய சாட்சியை, நிறைய பேர் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்ன சாட்சியை கூட ஆண்டவர் சொல்ல வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய இருதயம், ஆண்டவர் வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாத, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாதே. யவீருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யவீரு தன்னுடைய வீட்டில் எல்லாரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அந்த குழந்தை இறந்துரும். அப்போ சந்தடி பண்ணுகிறவர்களும் அப்படின்னா நம்ம ஊருபடி ட்ரம் செட்டு வாசிக்கிறவங்க, மேளம் வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு செத்துருன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஆனா அத்தனை பேரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள மட்டும் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் அழுதுட்டே இருங்க, நீங்க எல்லாம் கொட்டடிச்சுட்டே இருங்க, நான் ஒன்றும் பண்றேன், ஆண்டவரை போய் பார்க்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல வந்தார் அப்படின்னா கண்டிப்பா என் பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா, என் பிள்ளை பிழைக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் உங்களுடைய வீட்டில் யாருக்குமே விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருமே அவநம்பிக்கையா இருக்கலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நிறைய பேர் என்ன சொல்லலாம், ஆமா ஆமா ஆமா, இத்தனை நாள் நீ ஜெபம் பண்ணி என்னத்தை தான் பெருசா கண்ட, எத்தனை நாள் ஜெபம் பண்ண அப்படின்ற அவிசுவாசமாய் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவிசுவாசமா இருக்கும்போது, அத்தனை பேரும் தீமையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தர்றார் அப்படின்னு சொன்னா, அந்த நம்பிக்கை உங்களால் உண்டானது அல்ல, அந்த நம்பிக்கையை வைக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் யார் அப்படின்னா விசுவாசத்தை துவக்கிறவர். அவர் விசுவாசத்தை துவக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர்.
எங்கள் திருச்சபையில் வந்து ஒரு விஷயம், எங்களுடைய ரயில் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் சர்ச் இருக்குது. அப்போ வந்து நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில் ரோட்டில் நிறைய பேர் தற்கொலை பண்ணி நிறைய பேர் இறந்து போவாங்க. நிறைய பாடியை நாங்கள் பார்ப்போம். அதனால நிறைய அதுக்காகவே தனியாக எங்கள் சர்ச்சில் நிறைய ஜபங்களை நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ ஒரு நாள் 21 நாள் சர்ச்சில் ஒரு உபவாச ஜபம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து அந்த எல்லாரும் முடிச்சுட்டு என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. இந்த அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப சத்தமாக வேற அழுதாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன். கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நான் வந்து இங்கே சர்ச்சுக்கு வரணும்னு நான் வரலை, இந்த ரயில் ரோட்டில் விழுந்து நான் செத்து போகலான்னு நினச்சி தான் நான் வந்தேன், என்னால் முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு மூத்த பொண்ணை ரொம்ப கடன் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி 1 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கா. சரி எப்படியாவது அவள் ஒன்று சேர்ந்துருவான்னு நினச்சி பார்த்தா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து டைவர்ஸ் லெட்டர் அனுப்பிட்டாரு. இன்னும் அவ்வளோதான், ஒரு 3 days 3-4 நாள் கடைசி கவுன்சிலிங். அவங்க 2 பேருமே இப்போ வந்து பிரிய போகிறாங்க, டைவர்ஸ் உறுதி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஓன்னு அழுறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து இதை கூட பெரிய விஷயமா எடுக்கல, எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே ஜெபம் பண்ணும்போது எனக்கு தலை மேலே ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு சொன்னார், மகளே நீ திடப்படு, உடஞ்சு போன ஒரு பாத்திரத்தை பார்த்தேன், அந்த உடஞ்சு போன பாத்திரத்தை ஒட்ட வைக்கவே முடியல அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஆண்டவரும் என்னை கைவிட்டாரு, அப்போ இனி உடஞ்சு போன இந்த பாத்திரத்தை ஒட்ட வைக்கவே முடியாதா அப்படின்னு கத்தி அழுறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால முடியாதது என்னமா இருக்குது? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஜெபத்திற்கு மட்டும் தொடர்ந்து நீங்க வாங்க, இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் அவங்க சொன்னதெல்லாம் நடக்காது இல்லை, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் எப்பவுமே நெகட்டிவா பேசவே மாட்டாரு, விசுவாசத்தை தான் உங்களுக்குள்ள எழுப்புவாரு. நீங்க தைரியமா போங்க. பாருங்க, ஒரு 3 நாளையில அந்த பொண்ணோட அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் அவர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுறாரு. கீழே விழுந்தோன்னா அவருக்கு சுயநினைவு போயிருச்சு. அவருடைய பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து ரோட்டில் போகிற ஒருத்தர் கால் பண்ணுறாரு. யாருக்கு கால் பண்ணுறாருன்னா தன்னுடைய மருமகனுக்கு கால் பண்ணுறாரு. இவர் எதேர்ச்சியா எடுத்து ஃபோனில் லாஸ்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுறாரு, மருமகனுக்கு போகுது. மருமகனுக்கு எந்த நம்பர்னு தெரியல. ஹலோன்னு கேட்டால், எப்பா ரோட்டில் ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாரு, யாருன்னே தெரியல, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவர் செக் பண்ணி பார்த்தா மாமனாருடைய நம்பர். உடனே அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி மாமா ஏதோ விழுந்துட்டாராமா. உடனே அவங்க சொன்னாங்க, உங்கள் சண்டை அப்புறம் இருக்கட்டும், அவன் இறந்து போயிட்டான்னா உனக்கு பிரச்சனை ஆயிரும், நீ முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும். போது 1 வருடம் தாண்டி தன்னுடைய மனைவிக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஃபோன் பண்றாரு. அவருடைய ஃபோனை பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு என்ன திட்ட போறாரா இல்லை கையெழுத்து போடுன்னு சொல்ல போறாரான்னு கால் பண்ணி பார்த்தா, உங்க அப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காராமா, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இந்த அம்மாவும் இந்த பொண்ணும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த அப்பா அம்மா 2 பேரும் வயசானவங்க, கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. உடனே அப்பா சொல்றாரு, ஏப்பா நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட வர வேணாப்பா, எங்களை கார்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் விட்டுற அப்படின்னு சொன்னோன்னா இந்த பையன் கிளம்பி வரான். வாசல்ல வந்தோன்னா அவங்க அப்பா இறங்கிட்டு, ஏப்பா இது வரைக்கும் வந்துட்டல, அவர் செத்து போயிட்டாருன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல, ஒரு எட்டு வந்து பாத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுடைய பேச்சை தட்ட முடியாம இந்த பையன் ஹாஸ்பிட்டல் வர்றான். வந்த உடனே தன்னுடைய மனைவியை பார்க்கறான் ஐசியூ அந்த வார்டுக்கு முன்னாடி. அந்த பொண்ணு இந்த பையனை பார்க்குது. 2 பேருக்கும் திரும்பவும் அந்த அன்பு வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லே 2 பேரும் கை கோர்த்து அடுத்த ஒரே வாரத்துக்குள்ள அந்த டைவர்ஸ் நோட்டை ஃபுல்லாக கிழிச்சு போட்டுட்டு இன்னைக்கு ஈரோட்டில் ஆண்டவர் ஒரு குழந்தைக்கு அவங்களுக்கு 2 குழந்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
அப்போ நான் நம்புறேன், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரா, ஒரு ஃபெய்த்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரா, ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தர்றாரா. நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை பிசாசினால் உண்டானது அல்ல, உலக மனிதனால் உண்டானது அல்ல. நம்முடைய தேவன் விசுவாசத்தை துவக்கிற கர்த்தர். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அதற்கு உயிர் கொடுக்கணும், அதற்கு உயிர் கொடுக்கணும். ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துச்சா, உங்க பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணுப்பா, நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஒன்று செய்கிறாரா, உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும்னா மண்ணை போட்டு மூடிடக்கூடாது, நீங்க உடனே வளர்த்துறணும். ஆண்டவரே ஆண்டவரே, ஆம், வேதம் சொல்லுகிறது, நம்மை நம்ப பண்ணின அந்த வசனத்தை நமக்காக நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். இன்றைக்கு இந்த கூடார பண்டிகையினுடைய முதல் நாள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னை நம்ப பண்ணின வசனத்தை நான் உனக்காக நிறைவேற்றுவேன், உங்களுக்காக நிறைவேற்றுவேன். நம்ப முடியாத ஒரு வசனம், அதை யோசிக்கவே முடியாத ஒரு வசனம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ள அதனுடைய நம்பிக்கை வந்துச்சு. என்னமோ ஆண்டவர் உங்களுக்காக பேசினது மாதிரியே இருந்துச்சு. அந்த வசனம் பலிபீடத்திலிருந்து வரும்போது உங்கள் உடம்பெல்லாம் அது சிலுக்கிருச்சு. நான் நம்புகிறேன், அது மனிதனால் உண்டானது அல்ல, அது போதகரால் உண்டானது அல்ல, அது உங்களுடைய விசுவாசத்தை துவக்கின தேவனால் உண்டானது. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் வீணாய் போகாது, உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் நம்பின காரியம் வீணாய் போகாது, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பின நம்பிக்கை வீணாய் போகாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எந்த காரியத்தை நம்பினீர்களோ அந்த விசுவாசத்தை துவக்கின கர்த்தர் அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த முதல் நாள் இந்த கூடார பண்டிகையில் எல்லாரும் உயிர் கொடுக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய விசுவாசத்திற்கு நீர் உயிர் கொடும் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல காரியம் பாருங்க, எவீரு அவருக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் வந்த உடனே, விசுவாசம் வந்த உடனே நடக்க ஆரம்பிக்கிறாரு, கர்த்தருக்கு நேராய் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை நான் பார்ப்பேன், ஆண்டவரை எப்படியாவது என்னுடைய வீட்டில் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து கிளம்பிட்டாரு. ஆனா அங்க போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. வேதம் சொல்லுது, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க பாருங்க. தொட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா ஒரு விடுதலை கிடைக்குது. உடனே இந்த யவீரு பார்க்கிறான், பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி. ஐயோ, நம்மளும் இந்த மாதிரி ஒரு அற்புதத்துக்கு தானே வந்தோம், நம்முடைய கண்ணுக்கு முன்னாடியே இந்த அற்புதம் நடக்குது, இவ்வளோ அற்புதம் நடக்குமானால் என்னுடைய மகளை ஆண்டவர் தொடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும். நான் நம்புறேன், இந்த திருச்சபையிலே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசம் வச்சது மட்டும் இல்ல, நிறைய சாட்சிகளை உங்க முன்னாடி கர்த்தர் காண்பித்தார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட நீங்க ஓடணும். அப்போ ஆண்டவர் இந்த மேகம் போன்ற சாட்சிகளை எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்க விசுவாசத்தை வளர்த்தும்படியாக. எப்பவும் பிசாசுக்கு ஆண்டவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பிசாசு நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எப்பவுமே நெகட்டிவா மட்டும்தான் காமிப்பான், விழுந்து போனவங்களை மட்டும்தான் காமிப்பான், ஜெப குறைவானவர்களை மட்டும்தான் காமிப்பான், ஏமாத்தினவங்களை மட்டும்தான் காமிப்பான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்னாடி யாரை காமிப்பார் அப்படின்னு சொன்னா, வெற்றியானவர்களை காமிப்பார், ஜெபிக்கிறவர்களை காமிப்பார், விசுவாசத்தில் அவ்வளவு பிரச்சனையில நிற்கிறவர்களை கர்த்தர் காண்பிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இல்லைன்னா பெரியவங்க யாராவது, இவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, பைபிளை தூக்கிட்டு அன்னைக்கு பிரசங்கம் பண்ண இவனே இப்படி இருக்கிறான், இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், யாரையாவது ஒருத்தரை பார்த்து பார்த்து உங்க விசுவாச வாழ்க்கை சோர்ந்து போய் இருக்குமானால், மகனே மகளே, இது ஆண்டவரை அனுப்புனதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது ஆண்டவரை அனுப்பல, இது பிசாச அனுப்பின முன்மாதிரி. எப்படியாவது
எப்படியாவது உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து போடணும், உங்களை சீர்குலைக்கணும், உங்களை நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி சத்துரு உங்களை சுற்றி விழுந்து போனவங்களை காமிப்பான், இழந்தவங்களை காமிப்பான், பாவம் செஞ்சவங்களை காமிப்பான். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அப்படிப்பட்டவங்களை காமிக்க மாட்டாரு. கர்த்தர் யாரை காமிப்பாருன்னா, இல்ல நீ முன்னேறு, நீ முன்னேறு. பாருங்க, எலியா சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒருத்தன் மாத்திரம்தான் மீதி இருக்கிறேன், நான் ஒருத்தன் மாத்திரம்தான் மீதி இருக்கிறேன், வேற எல்லாருமே இடறிட்டாங்க, வேற எல்லாருமே விழுந்துட்டாங்க. அப்போ இந்த எலியாவனுடைய பார்வையில அவன் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எவனுமே நல்லவன் இல்லை, ஒருத்தனுமே நல்லவன் இல்லை. சும்மா ஏசு ஏசுன்னு தான் சொல்றான், சும்மா பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு தான் போறான், சும்மா வந்து கர்த்தரே தெய்வம்னு கத்துறான். ஆனா அவன் எவனுமே நல்லவன் இல்லை. ஆனா நான் பாருங்க ஆண்டவரே, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஏன் அப்படி இருக்கணும்? அதைத்தான் எலியா கேட்கிறாரு. நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டேய் நீ அப்படி நினைக்காத, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரு உனக்கு தெரியாம ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்றாங்கன்னு கர்த்தர் எலியாவினிடத்துல கர்த்தர் சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழ்றவங்கள நம்முடைய கண்ணுக்கு நிறைய நேரத்தில் தெரியாது, நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு முன்னாடி ஏன்னா பிசாசு வந்து நம்ம மாத்திரம்தான் ஏதோ நல்லவங்கள மாதிரி, இவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்களே நம்மளும் போயிரும் அப்படின்னு தோணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நமக்கே தெரியாம ஆண்டவருக்காக இரவும் பகலும் நிற்கிற எத்தனையோ 1000 பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். அப்போ ஒரு காலத்திலையும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி விழுந்து போனவங்களை நீங்க பார்க்கவே கூடாது, அங்க கண்ணு போகவே கூடாது, சாதிக்காதவங்கள பார்க்கவே கூடாது, குறை சொல்றவங்கள பார்க்கவே கூடாது, ஏமாத்துறவங்கள பார்க்கவே கூடாது. ஒரே ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்னுடைய எண்ணமெல்லாம் அவர் ஒருத்தர் மட்டும்தான், என்னுடைய ஏக்கமெல்லாம் அவர் ஒருத்தர் மட்டும்தான். நான் நம்புறேன், அவர் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருப்பாரு, அவர் உங்களை பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. உங்க விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஆண்டவர் செய்வாரு. பாருங்க, இங்க வந்து இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து நின்ன உடனே எவிருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குதுல்ல, எனக்கு ஆண்டவர் செய்வதற்கு எம்மாத்திரம். நான் நம்புறேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் நடந்துச்சுல்ல, அத்தனை பேருடைய சாட்சியை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல, இத்தனை 1000 பேர் சாட்சி சொல்றாங்க, நான் என்னைக்கு ஆண்டவரே பெரிய சாட்சி சொல்லுவேன்னு கேட்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் நம்புறேன் அவங்க சாட்சி சொல்லுகிறது உண்மையானால் அத்தனை வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ சாட்சியாய் நிற்பது உண்மையானால், ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய் நிற்கிற எவ்வீருவையும் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர்கள் மட்டும் அல்ல சிஸ்டர், அவங்க மட்டும் இல்ல, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னையும் நான் சாட்சியா நிறுத்துவேன், உன் மூலமாகவும் சாட்சி சொல்ல வைப்பேன். இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி சாட்சியை கேள்விப்பட கிருபை செஞ்சிருக்கிறேன். ஆனால் உங்கள் வாயினால் இந்த ஸ்துதியை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் உங்க வாயினால் உங்க பிள்ளைய பார்த்து புலம்புனீங்க, உங்க குடும்பத்தை பார்த்து புலம்புனீங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து நிறைய புலம்புனீங்க. நான் நம்புறேன், எந்த வாய் புலம்பிச்சோ, எந்த வாய் கண்ணீரோட ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிச்சோ, எந்த வாய் அப்படியே கண்ணீரோட அழுது சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு அழுது பேசிச்சோ, அந்த வாயிலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாலகருடைய வாயிலே துதியை உண்டு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு அசைவாடுகிற தேவன். இந்த முதல் நாள் கர்த்தர் ஆணையிடுகிறார், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க பிள்ளையை குறித்து ஒரு பெரிய சாட்சிய மகளே நீ சொல்லுவ, குடும்பத்தை குறித்து உன் வாயினால பேச வைப்பேன். இல்ல, உங்க வாயினால கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழும்பும். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமையை கர்த்தர் இப்பொழுது கொண்டு வருகிறத நான் உணர்றேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். என்னுடைய கண்களிலே பார்க்கிற சாட்சி எனக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை,
நான் செய்கிறதற்கு என் வாய் சொல்லுவதற்கு நேராய் என்னை நடத்துகிற கர்த்தர். ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு அவனை முன்னோக்கி கர்த்தர் உந்திட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த கூடார பண்டிகையில உங்க விசுவாசத்தை ஆண்டவர் உந்திட்டே இருக்கிறாரு. உங்களை இந்த 3 நாட்களில் நான் நம்புறேன், உங்க ஃபெய்த்தை ஆண்டவர் உந்தி தொல்றதுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாரு. ஆனா எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் விசுவாசத்தை உங்களுக்குள்ள விதைச்சு, நீ நம்புப்பா, நீ நம்புப்பா, நீ நம்பும் மகளே, நீ நம்பும் மகனே அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்னா கோஆபரேட் பண்ணணும். நீங்க ஆண்டவரை தேடணும். ஆமாப்பா நான் நம்புற ஆண்டவரேன்னு நீங்க சொல்லணும். ஆனா இப்படியே கர்த்தர் உதிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வரான், என்ன சொல்றான்னு தெரியுமா? எவ்வீரை பார்த்து சொல்றான், எப்பா இனி போதகரை சொல்லுங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, இல்ல நீ எந்த பிள்ளைக்காக நம்பி ஏசப்பாட்ட வந்தியோ, நீ எந்த பிள்ளைய இயேசு சுகமாக்குவார்னு சொல்லியோ, அந்த பிள்ளை செத்து போயிருச்சுப்பா, அந்த பிள்ளை செத்து போயிருச்சுப்பா. உடனே இந்த எவ்வீரு என்னதான் ஃபெய்த்தா இருந்தாலும் அவனுடைய மனசு அப்படியே உடஞ்சு, அவ்வளோதானா அவ்வளோதானா, நம்ம இவ்வளோ தூரம் விசுவாசத்தெல்லாம் வீணா போயிருச்சா, இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணது வீணா போயிச்சா, இவ்வளோ தூரம் பிரயாசம் எடுத்தது வந்தது வீணா போயிருச்சா அப்படின்னு மனசுல நினைக்கும் போது ஆண்டவர் திரும்பி எவ்வீருவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க அப்படி நினைச்சிட்டு தான் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறீங்க. என் ஜெபம் வீணா போயிருச்சோ, என் அழுக வீணா போயிருச்சோ, என்னுடைய பிரயாசம் வீணா போயிருச்சோ, பாஸ்டர் என் கண்ணுக்கு முன்னாடி தீமையை நான் பார்க்கிறேன். யாரோ ஒருத்தர் உங்களிடத்துல சொல்லலாம், இனி நடக்காது, இனி அந்த குடும்பம் ஒன்று சேராது, இனி இந்த காரியம் உங்களுக்கு வந்திருக்கிற ரிசல்ட், உங்களுக்கு வந்திருக்கிற ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான காரியம் கூட ஒருவேளை எதிர்மறையாகவே நிற்கலாம். நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது எப்படி நடக்க போகுது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு, நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு. என்னுடைய குமாரத்தி கண்டிப்பாக மரிக்க மாட்டா, நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு அப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், நான் நம்புற ஆண்டவரே. இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்புறதற்கு விரும்புகிறார். அம்மா உங்களிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இன்றைக்கு இந்த ஊழியக்காரனை கொண்டு வந்ததற்கு காரணமே அதுதான். வாலிப தம்பி, ஆண்டவர் உனக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் உன்னை பயன்படுத்த போறேன். அதுக்காக தான் இந்த சின்ன ஃபெய்த்தை நான் விசுவாசத்தை உனக்குள்ள வச்சேன். எத்தனையோ பேர் உன்னுடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க. பிசாசு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறான், நம்பாத நம்பாத. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனை அனுப்பி சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு. கைகளை உயர்த்தி, அப்பா எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. திரும்பி வாரும்
வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ, திரும்பி வாரோ. வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். காடு மட்டும் போதும், ஈடு வேண்டாம். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். உங்க பிள்ளை ஒரு திராட்சை செடி, கணவனார் ஒரு திராட்சை செடி, உங்க குடும்பம் ஒரு திராட்சை செடி. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவன் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்றதற்கு ஆண்டவரால முடியும். நான் பிரசங்கிக்க ஆண்டவரால முடியும். இந்த உலகத்துல யாராலையுமே பட்டு போன ஒரு செடிக்கு உயிர் கொடுக்க முடியாது. எந்த ட்ரீட்மெண்டாலையும் முடியாது. எவ்வளவு படிச்சுட்டவங்க வந்திருந்தாலும் மாண்டு போனதுக்கு கொடுத்துருக்கலாங்க, வெயிலுக்கு கவுந்து கிடக்கிறதுக்கு கொடுத்துருக்கலாங்க. ஆனா பட்டு போனதுக்கு யாருமே கொடுக்க முடியாது. நீங்க எங்க வேணாலும், விவசாயம் இங்க நிறைய இருக்கு பாருங்களேன். அவ்வளவுதான், ஒருவேளை தண்ணி ஊத்தாம வெயில்ல ரொம்ப மாண்டு போயிடுச்சுன்னா கூட அப்படியே தண்ணி ஊத்தி எழுது. ஆனா பட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த விவசாயத்தை தூக்கி பிடுங்கி வெளியே தான் வீசுவாங்களே தவிர திரும்பி நடமாட்டாங்க. ஏன்னா பட்டு போனதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒருத்தராலும் முடியாது. ஆனா நான் நம்புறேன், வேதத்துல ஒரே ஒரு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, பட்டு போன விருட்சத்தை நான் திரும்பவும் தழைக்க பண்ணுவேன். நான் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றேன். பட்டே போயிருந்தாலும் பிரதர், பட்டே போயிருந்தாலும் சிஸ்டர், பட்டே போயிருந்தாலும் என் ஆண்டவரால மறுபடியும் 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 தழைக்க பண்றதற்கு என் தேவனாகிய கர்த்தரால முடியும். ஆமென். இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ஒரு வயதான அம்மாவும் ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிப பொண்ணு, 2 பேரும் ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா கூட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே அழுதுட்டே இருக்குது. அப்போ இங்க இருந்து பாஸ் சொல்லும் போது, சரிம்மா உங்க பக்கத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணணும்னா அவங்க கை மேலேயோ இல்லை தலை மேலேயோ கையை வச்சு இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சத்தமா இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் அப்படின்னு அப்படியே கத்தி கத்தி ஓன்னு அழுறு. அந்த ஜெபம் முடிச்சுட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இது 35 வயசு தலை மேல போட்டிருக்கா, இவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, ரொம்ப கருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா மாப்பிள்ளையும் வந்து யாருமே இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணல, நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளைக்கு 35 வயசுக்கு அப்புறம் ஒரு 28 27 வரைக்குமே நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளை கூட வீட்டுக்கு வரல. இன்னைக்கு 36 வயசு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு தெரியல, இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாஸ் சொல்ற, இல்ல பரவாயில்ல இந்த பாட்டையே நீ பாடுமா அப்படின்னு சொல்லி இந்த போதகர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஆண்டவரே அடுத்த டைம் சொல்லும் சரி, அடுத்த டைம் இந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண வர்றதுக்குள்ள உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போ அப்படின்னு அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு அடுத்து பாஸ்டர் கூப்பிட்றாரு 6 மாசத்துக்குள்ள. இவருக்கு யாரையும் ஞாபகம் வரல, இந்த பொண்ணை தான் ஞாபகம், இந்த அம்மாவை தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ போன டைம் சொல்லிட்டு வந்தோமே, அடுத்த டைம் வர்றதுக்குள்ள உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி பயத்தோடு வந்தா பின்னாடி ஒரு பெரிய மிலிட்ரி மேன், அந்த மிலிட்ரி மேனோட இந்த பொண்ணு உட்காந்துருக்குது. சர்ச்சு முடிச்ச அந்த ப்ரேயர் முடிச்ச உடனே பாஸ்டர் சொன்னீங்கல்ல
போனட்ட இந்த திராட்சை செடியை ஏசப்பா நினச்சிட்டாரு. நீங்கள் போன 3 வாரத்துக்குள்ளே மிலிட்ரியிலேருந்து ஒரு பையன் வந்தான். அவனுக்கும் லேட்டு மேரேஜ் தான். அவன் வந்து பார்த்தோன்னே இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அவங்க 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சாட்சி சொன்னாங்களாமா. நான் நம்புகிறேன் அந்த தேவன் தான் இந்த திராட்சை செடியை விசாரிக்க போகிறாரு. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நினைக்க போகிறாரு. நிறைய பேர் பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த செடி பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. பிரதர், உங்க வாழ்க்கை பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. உங்க குடும்பம் பட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஆலயத்திலே உலாவுகிற கர்த்தர், இந்த வார்த்தையை பேசுகிற கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுவேன். இது திரும்ப வளரும். இது திரும்ப முளைக்க ஆரம்பிக்கிறது. இந்த கூடார பண்டிகை தண்ணி ஊற்றுகிறார். இந்த கூடார பண்டிகையிலே ஒருவர் தண்ணி ஊற்றுவதற்காக வந்திருக்கிறார். நிறைய பேர் இந்த செடி பட்டு போச்சு, இதுக்கு தண்ணி ஊத்தாதீங்கன்றாங்க, உரம் போடாதீங்கன்றாங்க, இதை கவனிக்க வேண்டான்றாங்க. ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் வந்து இந்த பண்டிகையை வைத்து மறுபடியும் தண்ணீர் ஊற்றுகிறார். அவரை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அவரை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். அவர்கள் அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் இந்த திராட்சை செடி மீண்டும் 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 முளைத்து மீண்டும் பெரிய மரமாகி மாறி அதற்கு நிறைய ஜீவராசிகளை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய மரமாய் மாறும். இது இந்த திருச்சபைக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். கைகளை தட்டி ஆமோதித்து முழு பலத்தோடு நன்றி அப்பா, நன்றி நன்றி தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். சொல்லுங்க எல்லாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தாருளும் சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். இந்த திராட்சை செடியை இப்போ 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 அந்த மகளுக்கு மறுபடியும் ஆண்டவர் உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு பாஸ்டர். யவீரு சாதாரணமானவன், ஒரு நல்ல வசதி உள்ளவன், நிறைய ஆலயத்தெல்லாம் கட்டி இருக்கிறானே, நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் நினைச்சாதான் பாஸ் எனக்கு கவலை. இந்த இளைய பிள்ளைய நினைச்சாதான் கவலை. இந்த மூத்த பிள்ளைய நினைச்சாதான் எனக்கு கவலை. இவங்க வீட்டுக்காரர் அவரை நினைச்சாதான் இதோ ஒண்ணு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக வர்றாரு. இந்த செய்திக்கு நடுவுல நீங்க அழுகிற அழுகையை கர்த்தர் கேட்கிறாரு, பாடுகிற பாடல்களை கர்த்தர் கேட்கிறாரு. சத்தமா முழு பலத்தோடு நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹல்லேலூயா. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தா. சத்தமா உங்க சத்தம் அப்படியே வரட்டுமே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தா. இது முழுக்க வசனம். திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, உங்க சத்தமான பரியந்த எட்டட்டும். எஸ் பிரைஸ். சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை, திரும்பி வாரும்,
வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் அப்பனே திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தாருள். இந்த திராட்சை செடியை விசாரித்தாருளும். ஆமென். சோ இந்த கூடார பண்டிகை முடிகிறதுக்குள்ள இந்த பாட்டை ஒரு 1000 டைம் ஆகுது, ஒரு 1000 டைம் ஆகுது. உங்க வீட்டில் யாரு ரொம்ப நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்திற்காக நீங்க தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை மனசுல நினைச்சு ஒரு 1000 டைம் இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு தான். நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப ஈஸியாக. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காத முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தாருள். இந்த திராட்சை செடியை விசாரித்தாருள். அந்த திராட்சை செடி அப்படின்ற இடத்துல நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அவங்களுடைய பேரை கூட போடுங்க. அந்த பேரை போட்டு உங்களுடைய பிள்ளையினுடைய பேரை சொல்லி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. ஆமென். ஸோ நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஃபெய்த்தா, ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் சாதாரணமா இல்ல. அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறதனுடைய ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வைக்கிறாரு. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விசுவாசத்தை நம்ம தான் அப்படியே தட்டி கொடுத்து நம்ம வளர்த்தணும். இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே துவங்குகிறார், அவர் முடிக்கிறார். ஆனா இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ராசஸை நம்ம தான் பாடணும், நம்ம தான் அதை செய்யணும். நீங்க விசுவாசப்பட்டாதான் உங்களால ஜெபம் பண்ண முடியும். விசுவாசிச்சாதான் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காருவீங்க. விசுவாசிச்சாதான் வசனத்தை எடுத்து நீங்க அறிக்கை செய்வீங்க. அப்போ இன்றைக்கு முதல் நாள் இந்த கூடார பண்டிகையில ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல என்ன பேசினார்னா, உன்னுடைய விசுவாசத்தை அனல் மூட்டி நீ எழுப்பீரு. வேதம் சொல்லுது, பிசாசை குறித்து வேதம் சொல்லுது, அவன் திருடன் அப்படின்னு சொல்லுது. அவன் யாராமா? பிசாசு யாராமா? பிசாசு நம்மிடத்துல எதுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இப்போ ஒரு திருடன் உங்க வீட்டுக்கு வரான் அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவான்? மீன் வைக்கிற சட்டியா தூக்கிட்டு போவான். சொல்லுங்களேன், உங்க வீட்டில் ஒரு திருடன் வந்தா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஐயோ ரொம்ப அழகா இருக்கு இந்த சட்டி, நான் எடுத்துட்டு போறேன், எங்க வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் எடுத்துட்டு போவான். எவ்வளோ அப்படிலாம் பண்ண மாட்டான். திருடன் வந்தான் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவனுடைய கை எங்க போகும் அப்படின்னா பீரோவுக்கு தான் போகும். அப்போ அந்த பீரோவில் திறக்கும் போது அந்த பீரோவில் எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குதோ அப்படின்னா, தங்கம் இருந்துச்சுன்னா தங்கம், வைரம் இருந்துச்சுன்னா வரும், பணம் இருந்துச்சுன்னா பணம், எது காஸ்ட்லியா இருக்குதோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு போவான் திருடன். அப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிசாச திருடன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில திருடனா இருக்கான்னா அவன் என்னத்தை திருடான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றை அவன் திருடுவான். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது காஸ்ட்லியானது என்ன? காரா இல்லை உங்களுக்கு வீடா? சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுலே ரொம்ப காஸ்ட்லியானது என்ன? ரட்சிப்பு நிறைய சொல்லலாம். அதுல முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதா இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் ஊழியத்தை காத்துக்கிட்டேன், என் காரை காத்துக்கிட்டேன், என் வீடை காத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டப்பா. அப்போ பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில போராட்டமே எதற்கு நேரா வரும்னா, ஃபெய்த் தான். விசுவாசத்துல தான் அவன் கை வைப்பான். உங்க விசுவாசத்தை எடுத்துட்டான் அப்படின்னா அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவரை கண்டு விசுவாசிக்கல. நம்ம நிறைய பேர் எப்படி விசுவாசிக்கணும்னா, காணாமல் தான் விசுவாசிச்சோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிக்கிற, ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும்
பாக்கியவான்கள், அடுத்த ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷனை இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் எழுப்ப போறாரு, இந்த திருச்சபையிலிருந்து எழுப்ப போறாரு. நீங்க உலகத்தை அசைக்க போறீங்க, சத்துருடைய ராஜ்யத்தை அசைக்க போறீங்க. இந்த 3 நாளைக்குள்ள தேவன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த்தை கத்தர் வளர்க்க போறாரு, விசுவாசத்தை வளர்க்க போறாரு. ஓ, நம்மை குறித்து, நம்முடைய திருச்சபையை குறித்து தான் சொல்ல போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை கொண்டு தான் சொல்ல போகிறது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இங்கிருந்து கர்த்தர் சில குடும்பங்களை தெரிந்து கொண்டு விசுவாசத்தை அவர்களுக்குள்ள வச்சு மலைகளையும் கர்த்தர் பெயர்க்கக்கூடிய மகிமையை நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளப்படுன்னு சொன்னா அது என்ன பண்ணுன்னா கேட்கும். ஆனால் நம்ம நிறைய பேர் மலையை பார்த்து பெயர்ந்து போன்றதை விட மலையை பற்றியே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு விசுவாச பிள்ளை எப்பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் மலையை பற்றி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. மலையை பற்றி அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போ பாருங்க எங்கே போனாலும் பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் கேட்காமலே சொல்கிறது, எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ, எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது அதான் பேசுவாங்க, எங்கே போனாலும் அதான் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மலையை பற்றி நீ என்ன பண்ணாத அப்படின்னா பிரச்சனையை பற்றி பேசாத, ஆனால் பிரச்சனையை பார்த்து பேசு. உங்களுக்கு முன்பாக பிரச்சனை மலை போல வந்து நிற்கும் போது நீங்க அதை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன பெரிய பர்வதமே, நீ பெரியவனா, என்ன இவர் பெரிய கடன், பெரிய கடனா, ஒண்ணுமே கிடையாது. என் ஆண்டவர் மட்டும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிச்சார்ல, எனக்கு முன்பாக இருக்கிற தேவை எம்மாத்திரம். ஆமேன். வேதத்தில் வந்து நீங்கள் ரூத்தை குறித்து வாசிக்கும் போது அவ்வளோதான். ரூத் வந்து மோவாப் தேசத்திலிருந்து இப்போ இங்கே பெத்லேயம் வந்துட்டாங்க. பெத்லேயமுக்கு வந்த உடனே அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. 2 பேரும் ஒருத்தருக்கு மூஞ்சியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ரூத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி மாமி, நான் ரொம்ப நேரம் என்ன பார்த்துட்டு இருக்கிறது, நான் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்குமான்னு நான் பார்க்கறதுக்கு போயிட்டு வரட்டுமா, எங்கேயாவது போயிட்டு வரட்டுமா. உடனே அவங்க அம்மா சொல்ற, சரி போ மகளே அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, எதேர்ச்சையாய் நேரிட்ட அந்த நிலம் யாருடையதா இருந்துச்சாமா. அன்னைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அன்னைக்கு இருக்கிறவங்க கோதுமையை அறுக்கிறவங்க, நெல்லை அறுக்கிறவங்க, அது சிந்தும் பாருங்க, அதை வலிச்சு எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்க, அந்த ஊர்ல கை கால் முடியாதவங்க, அவங்க எல்லாம் பொறுக்கிக்கன்னு விட்டுருவாங்க. அப்போ இந்த ரூத் வந்து அந்த ஊர் அந்த வயலுக்கு வேலைக்கு போகல, பொறுக்கிறதுக்கு தான் போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, 24 மணி நேரத்துக்குள்ள, 24 ஹவர்ஸுக்குள்ள எந்த வயல் நிலத்தில் அவள் பொறுக்கினாலோ அதே வயல் நிலத்துக்கு ஆண்டவர் அவளை ஓனரா மாத்தினாரா இல்லையா? ஓனர் நல்ல நம்புறவங்க கரங்களை தட்டி மாத்தினாரா இல்லையா? ஆண்டவர் மாத்தினாரா இல்லையா? மாத்தினாரா இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல ஞானியை தெரிஞ்சுக்கிட்டாம பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் ஏன் அப்பன் இயேசு மட்டும்தான். என்னுடைய தகப்பன் அவர் மட்டும்தான். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் உள்ளவைகளை தெரிந்து கொள்ளாம இல்லாதவைகளை தெரிந்து கொண்டவர் என்னுடைய அப்பன் அவர் மட்டும்தான். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அப்போ நம்ம எதை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, ஃபெய்த், விசுவாசத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. அப்போ சாத்தான் ஒரு பக்கத்தில் போராடுவான், அதுக்கப்புறம் மனுஷங்களை கொண்டு போராடுவான். மனுஷங்க எல்லாம் வந்து பேசுகிற வார்த்தை மொத்தமும் அப்படியே நெகட்டிவா எதிர்மறையா தான் பேசுவாங்க. ஆனா ஃபெய்த்ன்ற ஒன்று வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். அவ்வளோ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவ்வளோ சரீரத்தில் பலவீனம். வேதம் சொல்லுது, அது கஷ்டமான வியாதி இல்லை. நிறைய அம்மாங்களுக்கு, சிஸ்டர்ஸுக்கு தெரியும். அதுவும் 1 year 2 years அந்த மாதிரி வந்து சரீரத்தில் ரத்தம் போயிட்டு இருந்தாலே அந்த சரீரம் விடன்னு ஆயிரும். அத்தனை வருஷம் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ரத்தம் போயிட்டே இருக்குது. அதுவும் இதுக்கு 10 குறைச்சல எங்கெல்லாம்
டாக்டர் இருக்குதோ அங்கெல்லாம் போய் பார்த்து தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. மருத்துவர்களால் கஷ்டப்பட்டாங்க. அந்த உடம்பு பச்சை புண்ணு மாதிரி இருக்குது, அப்படியே தட்டுனா கீழே விழுந்துரும். ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு, இல்லை நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் தொடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெருவில் நடந்து போனார்னா அவரை சுற்றி முதல்ல 12 சீடர்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆம்பளையால் தான் ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க. எப்படி ஒரு 5000 பேர் 10,000 பேர் அவருக்கு பின்னாடியே நடந்து போவாங்க. இந்த 5000 பேரை தாண்டி போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் தொடர்றதுன்றது நீங்கள் நினைக்கிறீங்க சுலபம்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ தட்டுனா விழுந்துருந்தாமா, அப்படியே தொட்டாக்க அவ்வளோ. அதுவும் சீடர்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பக்கத்தில் விட மாட்டாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு ஒருத்தன் கத்துறான் பாருங்க, உடனே இவங்க என்ன சொன்னாங்க, பேசாம இருப்பா, அமைதியா இருப்பா, அவருக்கு வேற வேலை இல்லையாப்பா அப்படின்னு திட்டுனாங்க. ஆனா ஆண்டவர் அதுல காதுல கேட்டு திரும்பி நின்று என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாரு. அப்போ யாரையுமே பக்கத்தில், ஆனா அத்தனை பேரையும் மீறி, அத்தனை பிரச்சனையும் மீறி, அத்தனை சூழ்நிலையும் மீறி உள்ள இருந்த ஒரே ஒரு ஃபெய்த், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அப்படியே உடம்புல எல்லா தெம்பையும் வர வச்சுட்டு அத்தனை பேருக்குள்ளையும் புகுந்து செத்தா கூட அங்க செத்துறலான்னு நினைச்சிட்டு போய் அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, என்ன தொட்டது. உடனே சீடன் பார்த்து கேட்குறான், என்னோட காமெடியா இல்லையா நீங்கள் என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ பேர் உங்களை நெரிச்சு உரைச்சி உங்களை இடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் என்ன நியாயமா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இடிச்சிங்க, உரைச்சிங்க, தள்ளுனீங்க, முட்டுனீங்க, ஆனால் இந்த கூட்டத்திலே ஒரே ஒருத்தர் என்னிடத்திலிருந்து அற்புதம் வெளிப்படுவது போல என்னை தொட்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? இந்த 3 நாளையில அற்புதம் நடக்கிறது போல ஆண்டவரை தொடணும், வல்லமை புறப்படுவது போல ஆண்டவரை தொடணும். அவருடைய மகிமை உங்க தலை மேல வைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அவரை பிடிச்ச ஆகணும், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். மனசு அப்படியே உடஞ்சு போய் இருக்கலாம் பல வருடங்களாய். பாருங்க எத்தனையோ பேர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, சின்ன வயசுல எவ்வளோ சிஸ்டர் நீங்கள் விசுவாசமா இருந்தீங்க, எவ்வளோ ஃபெய்த்தா இருந்தீங்க, எவ்வளோ உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு திரும்பி பாருங்க, ஆண்டவர் இந்த சபையில் ஒன்னே ஒன்று மட்டும்தான் திரும்ப சொல்றாரு, ஃபெய்த் இல்லப்பா, விசுவாசம் குறைஞ்சிருச்சுப்பா, எல்லாம் வந்துருச்சு. இப்போ வளர்ந்ததற்கு பிற்பாடு, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, இப்போ நிறைய பேர் தங்கள் சுயபலத்தில் தான் நம்புறாங்க. ஆனா அன்னைக்கு பாக்கெட்ல பணம் இல்லாத போது நீங்க விசுவாசத்தை மட்டும்தான் உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க. ஒரு பெரிய தேவை இருந்துச்சு, ஆனா உங்க பாக்கெட்ல பணமே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, அப்பா எனக்கு தேவை இருக்குது, பட் எனக்கு பாக்கெட்ல பணம் இல்லை, உங்களுக்கு சித்தமானா செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பாக்கெட்ல பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த ஜெபமும் இல்லை, எந்த கேள்வியும் ஆண்டவரிடத்துல கேட்கல. அவ்வளவுதான், எங்க கையில பாக்கெட்ல பணம் இருக்குது, எடுத்து கொடுத்துறேன், இதா ஆண்டவரே, இதா பண்ணிரு. அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா, விரும்புறாரா விரும்பலையா, எதையுமே கேட்கறது இல்லை. அப்போ இது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் 2 விதத்துல சோதிப்பாரு. ஒன்னு உங்களை கொடுக்காம சோதிப்பாரு, இன்னொன்னு கொடுத்து சோதிப்பாரு. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கொடுக்காம சோதிச்சதுல நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. கொடுக்காம சோதிச்சதுல நிறைய பேர் ஜெயிச்சாங்க. வறுமையில நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஒன்னும் இல்லாம நிறைய பேர் ஜெயிச்சாங்க. ஆண்டவர் தராம சோதிக்கும் போது, பரவாயில்ல ஆண்டவரே, நீர் எனக்கு போதும்னு ஆண்டவரே நம்பி வாழ்ந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்ததற்கு பிற்பாடு, கொடுத்து சோதிக்கும் போது நிறைய பேர் ஜெயிக்கல, நிறைய பேர் அதுக்கு பின்னாடியே போயிட்டாங்க, நிறைய பேர் அதுல விழுந்துட்டாங்க. அப்போ ஃபெய்த் அப்படின்றது என்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து அல்ல, என்னால் பண்ண முடியுன்றதை வைத்து அல்ல. நான் உண்மையா ஆண்டவரை இன்னும் நம்புறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எப்பொழுதும் என் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அந்த பழைய விசுவாசத்தை ஆண்டவர் திரும்ப இந்த இடத்துல கட்ட வீழ்த்து விடுறதை நான் பார்க்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ நம்பின நம்பிக்கைய ஆண்டவர் மறுபடியும் கட்ட வீழ்த்து விடுறதை நான் பார்க்கிறேன்.
மறுபடியும் உனக்குள்ள இல்லை இல்லை, இன்னைக்கு உன் பலத்தால நிக்கிற, உன்னுடைய திறமையினால நிக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, அன்னைக்கு உங்க பலத்துல அல்ல, அவர் பலத்துல தானே நின்னீங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இந்த செய்தியை கேட்கும் போதே சத்தமா ஜெபம் பண்ணணுன்றவங்க ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேட்கணுன்றவங்க மன்னிப்பு கேளுங்க, அழணும்னு தோன்றவங்க அழுங்க. அப்பா, அந்த பழைய விசுவாசத்தை மறுபடியும், அந்த பழைய ஃபெய்த்தை மறுபடியும், யாரையுமே பார்க்காம உங்களை மட்டும் பார்த்த அந்த விசுவாசத்தை மறுபடியும் 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 எங்களுக்கு தருகிறவர் தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சத்தமா அப்படியே பாடலாமா? தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். சொல்லுங்கள் எல்லாரும், திரும்பி. எக்ஸாக்ட், சூப்பர். ஓ ஹல்லேலூயா. வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் சொல்லுவோம். இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை விசார். நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அந்த திராட்சை செடியை மனசுல கொண்டு வந்து, இந்த திராட்சை செடியை உங்க பிள்ளைகளை மனசுல கொண்டு வந்து, அப்பா 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 அப்பா, சபை ஜனங்களை மனசுல கொண்டு வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பட்டு போன விருட்சத்தை மீண்டும் தழைக்க பண்ணுகிறவர் நீர்தானே. பட்டு போன விருட்சத்தை மறுபடியும் தழைக்க பண்ணுகிறவர் நீர்தானே. பட்டு போன விருட்சத்தை மறுபடியும் தழைக்க பண்ணுகிறவர் நீர்தானே. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிற கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்புறேன், நான் ஆண்டவரை நம்புறேன். எவ்வளோ நம்புறேன் அப்படின்னு சொன்னா 100க்கு 100 உண்மையே நான் நம்புறேன். அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஃபெய்த் அப்படின்றது நடந்தா மட்டும் ஃபெய்த் கிடையாது. எனக்கு நடந்ததுனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றதுக்கல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும், தப்புவியாமற் போனாலும், கண்டிப்பா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்து விடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அப்படிதான் பேசிட்டே இருக்கிறாரு. உன் ஃபெய்த், உன் ஃபெய்த், உன் ஃபெய்த், உன் விசுவாசம். அதான் சியோனை சுற்றி அதனுடைய கொத்தளங்களை எண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே என்னை எப்படி வச்சிருக்கிறீங்க. உண்மையிலே இந்த இடத்துல இந்த சத்தத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்னா, அநேகரை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். அநேகரை காட்டிலும் ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த ஃபெய்த்தை நம்ம கரெக்டாக, இந்த விசுவாசத்தை நம்ம கடைபிடிச்சு காப்பாற்றணும்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, வந்த நிலைய, ஆரம்பிச்ச நிலைய, நம்ம துவங்கின நிலைய சாகிற வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறக்கவே கூடாது. எப்பவுமே எப்பவுமே வந்த இடத்தை நம்ம மறந்து நம்ம செயல்படுறது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தீமையா முடிஞ்சிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பாஸ்டர், ஒரு திருச்சபையினுடைய போதகர், குஷ்டரோகியா இருந்த ஒரு வாலிப பையன், அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து அவனை பைபிள் காலேஜை படிக்க வச்சு அவனுக்கு சர்ச்சில் ஆராதனை நடத்துகிற எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் தாண்டிருச்சு. ரொம்ப நல்லாயிட்டான், ரொம்ப அழகாயிட்டான். ஒரு குஷ்டரோகம் பிடிச்ச பையன் அப்படின்னு யாருமே அவனை கணிக்கவே முடியாது. திருச்சபையிலே இருக்கிற
ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை நேசிச்ச உடனே பாஸ்டர்கிட்ட வந்து அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, பாஸ்டர் அவனுடைய நடத்த பேச்செல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சொல்லி வைங்க. உடனே இந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி ஒரு நியூஸ் கேட்குறேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த பாஸ்டர்கிட்ட, இல்லை எனக்கு இப்போ என்ன குறைவு, நான் என்ன குறைச்சலாக இருக்கிறேன், நான் ஆராதனை நடத்துகிறேன், எனக்கு எல்லாம் கிடச்சிது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண. அப்பா அவர் சொன்னாராம்மா, இல்லை மகன் வேண்டாம், அது உனக்கு செட் ஆகாது, உனக்கு ஊழியத்துக்கு இருக்கிற நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துக்க. என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. எனக்கு என்ன குறைவு, நான் எதில் குறைஞ்சிட்டேன், நான் அப்படி சொல்லிகிட்டே இருந்தானாம்மா. பல நாட்கள் தாண்டது. திடீர்னு ஒரு நாள் அவன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம்மா, நீ இந்த இடத்துக்குள்ளே வரும்போது ஒரு குஷ்டரோகின்றதை மறந்துடாதேன்னாராம்மா. அவ்வளோதான். அந்த வார்த்தை என்னமோ தெரியல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அடுத்த 1 வீக்குக்குள்ள மறுபடியும் விட்டு போன அந்த பலவீனம் அவனுக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த பாஸ்டர் அந்த பையனுக்காக அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி அவன் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து அந்த தம்பி திரும்பவும் வெளியே வந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை இன்னைக்கு எது சிதறடிக்கப்படுகிறது? நீங்க ஏன் ஃபெய்த்தை நிறைய பேர் இழந்துட்டாங்க? விசுவாச கப்பல் சேதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில எங்க இருந்து ஆரம்பிச்சோம், எங்க இருந்து துவங்கணும் அப்படின்றத நிறைய பேர் மறந்துட்டாங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவனை வந்து ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்துல என்னுடைய கோத்திரம் அற்பமானது அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அந்த சவுல் தான் வாயிலிருந்து சொல்றான், என்னுடைய கோத்திரம் அற்பமானது. ஆனா கழுதையை தேட போன ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து ரட்சித்து சந்திச்சு இஸ்ரவேலுக்கே ராஜாவா மாத்தினாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஒன்னும் இல்லாம தான் ஆரம்பிச்சீங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. நீங்க நிறைய பேர் ரத்தத்துல கிடந்தீங்க, நீங்க நிறைய பேர் மோசமான இடத்துல கிடந்தீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொந்தக்காரங்க, நிறைய பேர் உங்களை சுத்தி வராங்க. ஆனா அன்னைக்கு நீங்க ஒன்னும் இல்லாம இருக்கும்போது ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல இல்லை. ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நேசிச்சா, யாராவது ஒருத்தர் உங்களை விரும்பினா உடனே அவங்கள்ட்டே போகிறது. நிறைய பேர் தங்களுடைய நேரத்தை வந்து மனுஷனுக்காகவே செலவு பண்ணுறது. ஐயோ அவங்களோட சாப்பிடணும், ஐயோ அவங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் பண்ணணும், ஐயோ அவங்கள்ட்ட பேசணும். ஆனால் மகளே மகனே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டே எச்சரிக்கிறார். ஒன்றுமே இல்லாத போது, யாருமே உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் அத்தனை பேரும் இல்லாத போதும் யார் உங்கள்கிட்ட இருந்தான்னா, கர்த்தர் மட்டும் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நான் ராஜாவுக்கு முன்பாக முதலாவது டைம் உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என் முன்னே இருக்கவில்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இந்த திராட்சை செடியை நட்டது ஆண்டவர், இந்த திராட்சை செடிக்கு தண்ணீர் ஊத்துனது ஆண்டவர், இந்த திராட்சை செடியை வளர்த்துனது ஆண்டவர். பிரதர், உங்களை இது வரைக்கும் கொண்டு வந்தது கர்த்தர் மட்டும்தான் பிரதர். உங்களுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க, நீங்க மரிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கிருபையா தப்பிச்சு அலங்கரிச்சு, நான் நம்புறேன் உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஆபத்திலிருந்து கூட கர்த்தர் காப்பாற்றி இதுவரைக்கும் வச்சிருக்கிறாரு. இது அவருடைய ஈவில்லாம வேற எதுவும் இல்லை. இந்த பண்டிகையில பிரமாணங்களை கையில எடுத்து வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதாங்க. அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டோம், பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு பண்டிகையை ஆசரிச்சிட்டாங்க. ஆனா அந்த பிரமாணத்தை எடுத்து வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு, அப்போதான் அவர் சொல்றாரு, சரி நீங்க விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நான் நம்புறேன் எந்த இடத்துல எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் செய்த நன்றியை மறக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த்தை தான் என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்கவே முடியாது. நான் கோயம்புத்தூரில் 2005 வந்து 2005-06 2 இயரில் ரொம்ப கஷ்டத்தில் அங்கே போனேன். யாருமே எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை, என்னால் சமைச்சு சாப்பிட முடியல, வசதி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. சரி நம்ம சாப்பாட்டுக்காக எங்கேயுமே யார்கிட்டையும் போய் கையேந்திரக்கூடாது, அதுக்காக யார்கிட்டையும் எதையுமே கேட்டுறக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ நான் கோயம்புத்தூரில் தேடினேன், ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற இடம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினேன். அப்போ தேடும்போது துடியலூர் பக்கத்தில் ஸ்ரீ லட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம்,
போடலாம். அந்த சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாம்பார் கொடுத்துருவாங்க, ஒரு அப்பளம் கொடுத்துருவாங்க, ஊறுகாய் கொடுத்துருவாங்க, ஒரு பொரியல் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து ஒரு பொம்மை மட்டும் கையில் இப்படி ஒரு தட்டு வச்சுருக்குறோம். அந்த தட்டில் வந்து 5 ரூபா 10 ரூபா வேணா வைக்கலாம், இல்லைன்னா நமக்கு காசு இல்லைன்னா வைக்காமல் கூட போகலாம். அந்த அன்னலட்சுமி அப்படின்ற அந்த ஹோட்டலில் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து காசே இல்லாமல் அந்த கோயம்புத்தூரில் டெய்லி அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வருவேன். சரி, கஷ்டம் ஒன்றும் படலை, பட் இன்றைக்கி ஆண்டவர் நல்லா வச்சுட்டார், இன்றைக்கி உயர்த்தினார். ஆனால் அதே இடத்துல ஒரு நாள் நான் வண்டியில் காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த அன்னலட்சுமி அப்படின்ற போர்டை பார்த்தேன். என்னால் மறக்கவே முடியல. அப்படியே வண்டியை ஓரம் கட்டினேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் என் கூட இருந்தாங்க, என்னுடைய மனைவி என் கூட இருந்தாங்க. எல்லாரையும் ஒரு நிமிஷம் இறங்குங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என் பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன டேடி திடீர்னு வண்டியை நிறுத்தி இங்கே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இறங்கி 2 பேர்ட்டையும் காமிச்சேன். இந்த அன்னலட்சுமி ஹோட்டல், இந்த ஹோட்டலில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாள் இதே ரோட்டில் உங்கள் அப்பா யாருமே சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த ஹோட்டலில் இத்தனை மாதம் ஃப்ரீயாக கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டோம்ப்பா. ஆனால் இன்றைக்கி உங்கள் அப்பாவை ஆண்டவர் எடுத்து உயர்த்தி இன்றைக்கி நீங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் அப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இது எங்கள் அப்பா கொடுத்ததோ அம்மா கொடுத்ததோ என் படிப்பினால் வந்துச்சதோ திறமையினால் வந்துச்சதோ இல்லை. முழுக்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு, போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு, நீங்கள் படிக்கிற படிப்புக்கு முதற்கொண்டு இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இதை மட்டும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீங்கள் சாகிற வரைக்கும் இதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் அப்பா படிப்பாளின்னு நினைக்காத, உன் அப்பா சம்பாரிச்சேன்னு நினைக்காத. உன் அப்பா ஒன்றும் இல்லாத அனாத, ஆனால் உங்கள் அப்பாவை இவ்வளோ தூரம் வச்சது கர்த்தர்னு என் பிள்ளைங்க 2 பேர்ட்டையும் அங்கே சொல்லி மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு பிரதர் சிஸ்டர், என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் உங்களை எவ்வளோ நிலைமையிலேருந்து தூக்கி எடுத்தார், மனசார ஒரு நாளாவது தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா? நன்றி. நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லி எவ்வளோ நாளாச்சு? ஆண்டவர் உங்களுக்கு 3 ப்ராமிஸ் பண்ணார். 1 உனக்கு சாப்பாடு தந்துடுவேன், இன்னொன்று உனக்கு உடுக்கிறதுக்கு உடை கொடுத்துருவேன், நான் இன்னொன்று உறங்குறதுக்கு உறைவிடம் கொடுத்துருவேன். இந்த 3ஐயும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார். இந்த 3ஐயும் இன்னைக்கு வரைக்கும் குறைக்காம ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறாரா இல்லையா? இதை 3ஐயும் ஆண்டவர் தருவேன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் இதை 3 குறைக்கவே இல்லையே. நீங்கள் நிறைய பேர் நல்லா உடுத்திட்டு தானே வந்திருக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் நல்லா சாப்பிட்றீங்களே, நீங்கள் நிறைய பேர் நிம்மதியாக தூங்குற அளவுக்கு ஒரு சின்ன மாளிகையாவது ஆண்டவர், சின்ன மாடமாவது ஆண்டவருக்கு தந்திருக்கிறார்ல. ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்போதெல்லாம் ஒரு நாளாவது மனசார இந்த கூடார பண்டிகையினுடைய ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணணும்னா, என் ஃபெய்த் எனக்குள்ளே நிலைச்சிருக்கணும்னா எனக்குள்ளே என்ன உணர்வு வேணும் அப்படின்னா, சொல்லுங்க, தேவரீர் இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம், வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்கள் அப்பா உனக்கு சாப்பாடு கொடுக்குறாருப்பா, உங்கள் அப்பா உன்னை நல்லா படிக்க வச்சுறாருப்பா, உங்கள் அப்பா உனக்கு நிறைய செய்கிறாருப்பா, உன்னை நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறாரு, உங்கள் அப்பா இது வரைக்கும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உனக்கு நல்ல காஸ்ட்லியான மொபைல் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்கள் அப்பாட்ட போய் கேளு, உங்கள் அப்பா எதுவுமே இல்லை, உங்கள் அப்பாவுக்கு எந்த பின்னணியுமே இல்லை, உங்கள் அம்மாவுக்கு எந்த பின்னணியுமே இல்லை. உங்கள் அப்பாவை இவ்வளோ தூரம் நிறுத்தி இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான்ப்பா. உங்கள் அம்மாவை இவ்வளோ தூரம் நிறுத்தி இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான். நீ ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்போடு அந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறார். என்ன மறந்துட்டாங்கப்பா நிறைய பேர். கையை மட்டும் மேலே உயர்த்தி, நீ ஏன் என்ன மறந்த? நான் என்ன செஞ்ச உனக்கு? இஸ்ரவேலே, நீ என்னை விட்டு தூரம் போறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ பார்த்த? என்னிடத்துல பார்த்த? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நீ என்னை விட்டு மாயை பின்பற்றி போறதற்கு, நீ என்னை விட்டு சினிமாவுக்கு நேரா போறதுக்கு, நீ என்னை விட்டு தூரம் போறதுக்கு என்கிட்ட நீ என்ன அநியாயத்தை பார்த்த? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? உனக்கு என்ன குறைவு வச்சேன்? யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறார். நீ என்ன நினைக்கவே இல்லையே, ஆனா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்காம இல்லையே. நீ ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இல்லையே. நாள் என்ன அவசரமா ஓடுறியே, அவசரமா ஏந்திரிக்கிறியே, அவசரமா ட்ரெஸ் பண்றியே.
அவன் தான் பெருசு அப்படின்னு அந்த மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறிய. மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க, மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளோ ஓடுற நீ. உன்னுடைய அதிகாலை ஜெபம் எங்க? ஓ ஏன் எப்படி இவ்வளவு பொறாமையோட இருக்கலாம்? நீ எவ்வளவு இப்படி எப்படி இப்படி கசப்போட இருக்கலாம்? நீ எதுக்கு சண்டை போட்ட? நீ எதுக்கு கசப்ப கையில, எதுக்கு மனசுல கசப்ப வச்சிருந்த? மனசார அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே, நான் மறக்கல சொல்லுங்க. நான் மறக்கல 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 மறக்கல. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரிய. கைய மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே. சொல்லுங்க 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 முழு பலத்தோடு. அப்பா 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 நன்றின்னு சொல்றவங்க நன்றின்னு சொல்லுங்க. பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடு. நிறைய நாளா ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் இங்க நடக்குது, எதிர்பார்த்த ஒரு காரியம் இங்க நடக்குது. ஏசப்பா மகிமைப்படுறாரு, ஏசப்பா ரொம்ப பிரியப்படுறாரு. இதுக்காக தாண்டா நான் வெயிட் பண்ணேன், இதுக்காக தாண்டா இத்தனை நாள் வெயிட் பண்ண. நீ உன்னையே நீ நினைச்சிட்டு இருக்கிறியே, சொல்லுங்க நன்றி நன்றி. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரி. முடிஞ்சவங்க கைய வேத்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, சுவே சத்தியமே, தேவனே. சத்தமா நன்றின்னு சொல்லுங்க, கைய உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுங்க. இந்த பாட்டை நான் பாடிட்டு இருக்கும் போது மனசார 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 எஸ் எஸ் பத்தாது பத்தாது, இந்த இடமே அதிரத்தக்கதா, அப்பா பார்த்து மகிமைப்படத்தக்கதா. நீங்க தான் ஆண்டவரே. இல்ல நான் குற்றப்படுத்தலான்னு தான் வந்தேன், நான் சண்டை போடலான்னு தான் வந்தேன், என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கறது தான் வந்தேன். ஆனா நான் சொல்றேன், இல்ல என்ன நீங்க ரொம்ப நல்லாவே வச்சிருக்கிறீங்கப்பா, நல்லாவே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நல்லாவே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழத்தே. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே
தேவனே. கர்த்தர் மகிமைப்படுறார், கர்த்தர் மகிமை. தேவனே என் ஜீவனே, தேவனே 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 தேவனே. நன்றியப்பா, நன்றியப்பா, என் ஜீவனை அழிவுக்கு மீட்டதற்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றியப்பா. உங்களை மறந்தது தப்புதாப்பா, உங்களை மறந்தது தப்புதாப்பா. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இது உலகே அறியும். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே? இயேசுவே, 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 உம்முடைய பலத்த பிரசன்னம், உம்முடைய பலத்த பிரசன்னம் நிறைய பேரை நினைச்சிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. நிறைய பேரை நினைச்சிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் நிறைய பேர் மேல அசைவாடுகிறதற்காக நன்றி. நிறைய பேர் மேல அசைவாடுகிறதற்காய். இதோ ஒரு வாலிப தம்பி, இதோ ஒரு வாலிப தங்கச்சி இங்க இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு. அப்பா அப்பா அப்பா. எஸ், அந்த மகிமை, அந்த மகிமை. இல்ல 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 இல்ல, நீங்க அழைச்ச அழைப்பு மாறாது. நீங்க தெரிந்து கொள்ளுதல் மாறாது. எஸ் 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 எஸ். அவங்கள விசுவாச தகப்பனா, விசுவாச தாயா, விசுவாச பிள்ளையா ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதோ உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சத்தம் போட்டு கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை மேல உயர்த்தி சொல்லிட்டே இருங்க. லம் தமா நஹரா லபதர ஹதரா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் மீண்டும் 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 எழுப்புறார். இல்ல, நடக்கும் நடக்கும். உன் விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவேன். உன் விசுவாசத்தை நான் ஸ்ட்ராங் பண்ணுவேன். உன் ஃபெய்த்தை நான் ஸ்ட்ராங் பண்ணி அநேகர் மத்தியில உன்னை பயன்படுத்துகிற தேவன். ஜெபம் ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எங்க இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணு மக, நீ ஜெபம் பண்ணு மக. நீ நிக்கணும், ஏசப்பாவுக்காக நிக்கணும். நீ விசுவாசத்துல நீ நிக்கணும், ஃபெய்த்ல நீ நிக்கணும். இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றாரு, மரிக்கல, இன்னும் பரிசுத்தவான்கள் மரிக்கல, இன்னும் உண்டு. இந்த பட்டணத்துல உண்டு, இந்த திருச்சபையில உண்டு, இந்த சத்தத்தை கேட்கிறதுல உண்டு. லம் தபா ரஹ தர லபரமா. அக்கினி அக்கினி அக்கினி. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். தேவ மகிமை. ஒருத்தர் விடாம இந்த சத்தம் எந்தெந்த காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ, எந்தெந்த காதுல தொனிக்கப்படுகிறதோ, இந்த முதல் நாளே, இந்த கூடார பண்டிகையினுடைய முதல் நாளே, இந்த கூட்டம் நீர் நியமிச்சது, நீர் தகப்பனாருடைய இருதயத்துல கொடுத்தது. இல்ல இல்ல. எஸ் எஸ். பிரைஸ். ஹalleluya. அந்த மூ இப்ப நாங்க பார்க்கட்டும். தகப்பனார் மேல பார்க்கட்டும், அந்த தாயார் மேல பார்க்கட்டும். லிம்தாரா லோதாரா லத்தனரேலா லதாரா லத்தன மௌர ஹதலர தனரேதன் ரதலரம் தனரோ லத்தனரேதன் லம்தன மௌர ஹதலர லிதரலம் தனனோ ரதலரம் இதலரம் தனரமௌதரர. பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிறவரே, என்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை வளர பண்ணுகிறவர் கர்த்தர். நான் எப்பவும் விசுவாசத்திலே ஆரம்பிச்சு விசுவாசத்திலே முடிக்கணும்னு என்னிடத்துல எதிர்பார்க்கிற கர்த்தர். மதுரையிலே ஒரு வயதான தகப்பனாருடைய மரணம்
என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாய் மாற்றினது. நான் ஜெபம் பண்ணும்போது கூட அப்படி தான் ஜெபம் பண்ணேன். நான் ஒரு நாள் ஒருவேளை என்னைக்கு நடக்கும்னு தெரியாது, ஒரு வருகை தாமதிச்சா ஒரு நாள் நான் மரிச்சா அந்த மாதிரி மரிக்கணும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டிருக்கிறேன். ஸோ அவர் ரெகுலராக வந்து அன்னைக்கு படிக்கிற வேத பகுதியை அவர் நோட்டில் எழுதுறது வழக்கம். ரொம்ப நீதிமான், ஆண்டவரோட நடந்தவர். அவருக்கு தனி ஒரு அறை, அன்னைக்கு படிக்கிற பைபிள் படிக்கிற அந்த பகுதியை அன்னைக்கு நோட்டில் எழுதிட்டு அப்புறம் தான் படுக்கறைக்கு போவார். அப்போ ஒரு நாள் வந்து நைட்டு வந்து படுக்கும்போது கடைசியாக ஒரு வசனத்தை எழுதினாராமா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80+ வயசு தாண்டிட்டாரு. அந்த வசனத்தை எழுதி முடித்த உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை எடுத்து உள்ளே வச்சுட்டு மடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கினார். காலையில் டெய்லி எல்லாரையும் அவர் தான் எழுப்பி விடுவாராம்மா, வாக்கிங் போகிறதுக்கு எழுப்பி விடுப்பார். ஸோ அன்னைக்கு மட்டும் அவர் எழுப்பி விடலை. அவங்க பையன் நினச்சாராம்மா, சரி ஒருவேளை டேடி இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கார் போல் தெரியுது, சரி நம்ம எழுப்பி விடலான்னு உள்ளே போய் காஃபியை போட்டு உள்ளே கொண்டு போகும்போது தட்டி பார்த்தா அப்பா தேவனுடைய ராஜ்யத்தில் போயிட்டாரு, அங்கே இல்லை. ரொம்ப வருத்தம் தான். ஆனாலும் கடைசியாக அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி டைரி திறந்து பார்த்தா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை விசுவாசத்தை விசுவாசத்தை. சிஸ்டர், பிரதர், எங்கள் அன்பு தகப்பனை தாயே, நீங்கள் எதுவுமே காத்துக்க வேண்டாம். எல்லாத்தையும் பத்திரப்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். வெறுங்கையாய் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் விடத்திற்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தருவார், தராமலாம் இருக்க மாட்டார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், நீங்கள் காத்து கொள்றதுக்கு போராடுறது எதுக்கு தான் போராடணும் தெரியுமா? என் காரை காத்து, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் காரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நிறைய போராடுறீங்க. தப்புன்னு நான் சொல்ல, உங்களை குற்றப்படுத்தலை. உங்கள் சொத்தை போராடுறதுக்கு நீங்கள் நிறைய பேர் துடிக்கிறீங்க, போராடுறீங்க, நைட்டு பாலாக போராடுறீங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய ஃபெய்த்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எத்தனை பேர் போராடுறீங்க? என் விசுவாசத்தை நான் காப்பாற்றணும்யா. நான் ஆண்டவரை ஃபஸ்ட்டு நம்பினது மாதிரி தான் நம்புறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆண்டவரை ஆராய்ச்ச மாதிரி தான் ஆராய்ச்சேன்னா, யாராவது விசுவாசத்தை காப்பாற்றுறதுக்காக போராடிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதான் பேசுகிறாரு. இல்லை மகளே, நீ எதை போராடணும்னா ஃபெய்த். என்ன மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்த ஒரு கூட்டத்தை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய ஃபெய்த்தை காப்பாற்றுறதுக்கு நான் செய்ய வேண்டியது, முதல்ல எப்போ நான் எங்கேருந்து வந்தேன், எங்கேருந்து துவங்கினேன்றதை என்ன பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைம் இந்த சர்ச்சுக்குள்ளே வாசல் காலடி எடுத்து வச்சு எந்த ஆராதனைக்கு வந்தாலும் முதல்ல வந்து நின்ன உடனே கண்ணை மூடி அதை நினைக்கணும். அப்படின்னா இதே திருச்சபையில் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் வந்திருப்பீங்க, வெறுமையாக நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட்டிருக்கவே மாட்டார். எத்தனை வார்த்தையினால ஆண்டவர் உங்களை தேற்றினார். அதனால் வந்து நின்ன உடனே சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும், நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வந்து இந்த யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவன் வந்து தன்னுடைய சகோதரரெல்லாம் வந்து நிற்பாங்க. அப்போ வந்து எகிப்தினுடைய ராஜா வந்து, இந்த சகோதரன் சொல்கிறேன், எகிப்தினுடைய ராஜா வந்து உங்கள்கிட்ட கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்பார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போ வந்து இந்த யோசேப்பு என்ன சொல்லி கொடுப்பான்னா தன்னுடைய தகப்பனிடத்தில், நீங்கள் அவர் யார் என்னன்னு கேட்கும்போது, நாங்கள் சிறு வயது முதலே நாங்கள் யார், ஆடு மேய்க்கிறவர்கள் அப்படின்றத நீங்கள் அவருக்கு சொல்லணும். ஆனால் யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, எகிப்தின் ராஜாவுன்ட்ட. வேதத்தில் சொல்லுது, எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். இப்போ இன்னும் நிறைய ஜாதிகள் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருது. இந்த ராஜாவுக்கு இங்கே இருக்கிற ஆட்களுக்கு எகிப்தியர்கள் அருவருப்புனா கூட சாப்பிட மாட்டாங்க, கூட போக மாட்டாங்க, ஒரு மாதிரி போ இந்த பக்கம் வரக்கூடாது, நீங்க எல்லாம் அங்கே தான் வரணும், அந்த மாதிரி அந்த அளவில் இருக்குது. ஆனால் யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தன்னை ஒரு எகிப்தியனா எந்த இடத்துலையும் காண்பிக்கிறதுக்கு அவன் நினைக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் வாட்சி பாருங்க. ஆனா மோசே கூட தன்னை எப்படி காமிச்சார் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து எபிரேயனா காமிக்க விரும்பல, எகிப்தியனா தான் காமிச்சாரு. ஏன் அப்படின்னு சொன்னா,
இந்த மோசையினுடைய மாமனார் எத்தனை இருக்காருல்ல, அவருடைய பிள்ளைங்க வந்து ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு தண்ணியை ஈஸியாக காமிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்த உடனே அவர் கேட்பாரு, ஏம்மா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கிறீங்க, எப்படி தண்ணி காமிச்சிங்கன்னு கேட்டால், இல்லை ஒரு எகிப்திய புருஷன் ஒருத்தனை நாங்கள் பார்த்தோம், அவர் வந்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தி எங்களுடைய ஆடுகளுக்கு முதல்ல தண்ணி கொடுத்தாரு, அதனால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்தோம். அப்போது மோசே கூட தான் எபிரேயனாய் இருந்தும் எகிப்தியனா தான் அவர் நிறைய இடத்துல காமிச்சாரு. ஆனால் இந்த யோசேப்பு வந்து எந்த இடத்துலையும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து விடுதலை ஆகி போகும்போது, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் இங்கே இருந்தா வந்தேன் அப்படின்னா ஒன்று என்ன அப்படின்னா, தன்னுடைய இருதயத்தில் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய குலமோ என்னுடைய ஜாதியோ என்னுடைய படிப்போ இல்லை, என்ன ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை எகிப்தின் ராஜாவால கூட தடுத்து நிறுத்த முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. உங்க ஃபெய்த் வளரணும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துலையும் மாற்று வழி இருக்கக்கூடாது. இல்லை இந்த மாதிரி போய் இந்த மாதிரி இந்த காலத்தில் வாழ்றோம், நம்ம இதெல்லாம் சொன்னாதானே அப்படியெல்லாம் கிடையாது. அவர் திறக்கிறத ஒருவராலும் அடைக்க முடியாது, அவர் அடைச்சதை ஒருவராலும் திறக்கவும் முடியாது. அவருடைய வழி நிறைய பேருடைய கண்ணுக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு ராஜா பின்னாடி துரத்திட்டு வரும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி வெறும் செங்கடல் மட்டும்தான் தெரிஞ்சு. ஆனால் செங்கடலுக்குள்ள ஒரு பாதை இருக்கிறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நான் நம்புறேன் உங்களை நிறைய எதிரிகள் துரத்திட்டு வரும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி செங்கடல் மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்களை அழைச்சிட்டு வழி நடத்தி வந்த ஆண்டவருக்கு தெரியும் செங்கடல் நடுவிலே செங்கடனுடைய அடிவிலே உங்களுக்கு ஒரு பாதை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் எங்கேயும் எப்படியும் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 3, மூணாவது இந்த இரண்டாவது இந்த காரியத்தை மறந்துடவே கூடாது. ஆண்டவரே எப்பொழுதும் நான் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த வேதத்தில் வந்து நீங்கள் வாசிக்கும் போது அகாஸ்வேரு ராஜா, அந்த ராஜா ஒரே ஒரு எஸ்தர் அப்படி ஒரே ஒருத்தர் ராணியாக மாற்றணும். அதற்கு 12 மாதம் 6 மாதம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இன்னொரு 6 மாதம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ இந்த பெண் வந்து அலங்கரிக்கப்பட்டு போய் யாருக்கு முன்னாடி நிற்கணும்னா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும். பொதுவாக அதுக்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னா ஏகாய் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேக்கப் பண்ணுற ஒருத்தர்னு வச்சுங்களேன். இந்த பொண்ணை அலங்கரித்து அனுப்பணும். இந்த பொண்ணை 10 நிமிஷம் ராஜா பார்ப்பார், அவ்வளோதான் செலக்ட் பண்ணுவார். ஆனால் அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அங்கே இருக்கிற எல்லாருமே மேக்கப் பண்ணுறவங்க கூட வச்சிருந்தவங்க சொல்கிறது கொடுக்கறது மட்டும் இல்லை, இவங்க தன் போன போக்கில் நிறைய வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த எஸ்தர் மட்டும் தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஏகாய் என்னென்ன கொடுத்தாலோ அதை மட்டுமே வாங்கினாங்களாமா. அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு ஆண்களை விட ஒரு பெண்களுக்கு வந்து தங்களுடைய சரீரத்தை நல்லா வச்சுக்கணுன்ற ஆசை. நான் எங்கே போனாலும் யோசிப்பேன். அப்படின்னு நாங்கள்லாம் ஹேர் கட் பண்ண போனோன்னா போய் உட்காந்தா 2 வார்த்தை தான் கேட்பாங்க, கட்டிங்கா ஷேவிங்கான்னு கேட்பாங்க. ஒன்று சொல்லுவோம் கட்டிங்கு, இல்லைன்னா ஷேவிங். என்ன மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து சார் ஷேவிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் கரெக்டாக வெட்டி கிளியர் பண்ணி விட்டா போதும்னு சொல்லுவோம். அவ்வளோதான், 3 தான். இன்னும் நிறைய பேர் முடிவெட்டு கடையில் போய் உட்காந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணே வெட்டிட்டேன் தூங்கிடுவாங்க. நிறைய பேர் முடிவெட்டு ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் தூங்கி தவறும். ஆனால் உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் அப்படியே முடிய வச்சுட்டு கத்திரி நில்லுங்க எங்கே வெட்டுறீங்க, என்ன வெட்டுறீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கிது வெட்டி விட்டாங்கன்னா எங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நிறைய இருக்கும், உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நிறைய இருக்காது. இந்த பவுடர் செட் ஆகாது, இந்த க்ரீம் செட் ஆகாது, நிறைய எக்ஸட்ரா. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு திருப்திக்குள்ளே கொண்டு வர்றது, அதுவும் தன்னுடைய அலங்காரத்தில் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ சுலபமானது அல்ல. அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பிடிக்கும், அவர்களுக்குன்னு ஒரு காரியம் பிடிக்கும், அதை தவிர அவங்க அதை வேற ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பெண் எந்த அளவுக்கு பாருங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை. அந்த ஏகாய் அங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் தன்னுடைய இஷ்டம் போல செலக்ட் பண்ணாலும் எஸ்தருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் அழகாக இருக்கிறது மேக்கப்பில் இல்லை, நான் அழகாக இருக்கிறது இந்த மனுஷன் கொடுக்கறதுல இல்லை, என்னை ராணியாக ஆண்டவர் நிறுத்தணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அழகு ராஜாவுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே,
ஃபெய்த் அப்படின்றது என்ன அப்படின்னா, குறுக்கு வழியை செலக்ட் பண்ணுறது ஃபெய்த் கிடையாது. என்னை மறைச்சு பாதி உண்மை பாதி பொய், இது ஃபெய்த் கிடையாது. ஃபெய்த்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவர் எனக்கு செய்வாரியா, அவர் எனக்கு செஞ்சால் நல்லா இருக்கும், அவர் எனக்கு செய்யலைன்னா அதுவும் நல்லதாக தான் இருக்கும். அதுக்காக நான் ஒரு நாளும் என்ன தவறான விதத்தில் நான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கவே மாட்டேன். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசலாம், அங்கே இங்கே குறுக்கு வழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற நீங்கள், நான் யார்கிட்டையும் கை கட்ட மாட்டேன், நான் யார்கிட்டையும் தலை குனியவும் மாட்டேன், நான் யார்கிட்டையும் காலையிலிருந்து போய் சாயந்தரம் வரைக்கும் காத்து கிடக்கவும் மாட்டேன். நான் நம்புறேன், என்ன தூக்கணும் என்ன நிறுத்தணும்னு நினைச்சா அவரால் கண்டிப்பாக முடியும். கர்த்தர் சொல்றார், மனுஷனிடத்துல போய் நிற்காத மகனே மகளே, மனுஷனிடத்துல போய் நிற்காத. மனுஷனிடத்துல நீ போய் நின்னா வெட்கத்தோட திரும்பி வருவ. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து கடந்து நிறைய பேர் நீ வெட்கத்தோட திரும்பி வந்த இல்லை, உனக்கு ஒண்ணுமே அவங்க செய்யல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ என்னிடத்துல வா, நீ என்னுடைய சமூகத்துல நில்லு. அவன் கண்ணுக்கு முன்னாடியே நீ வெட்கப்பட்டு போன அதே இடத்துல, நீ தலை குனிஞ்ச அதே இடத்துல, உன்னை அவமானவ பேசின அதே இடத்துல உன் தலைய நான் நிமிர பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு, thank you Jesus. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய, எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய, thank you Jesus, 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து யாக்கோபின், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் யாக்கோபின், சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணிறவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசத்திலும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசத்திலும் ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷரும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்திலே எங்களை நடத்தி வந்தவரும் ஆகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து 4-5 வாசிங்க. இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வர பண்ணினவரும் அவாந்தர வெளி பள்ளங்களும் உள்ள தேசத்திலும் வறட்சியிலும் மரண இருளும் உள்ள தேசத்திலும் ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷரும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் உங்களை நடத்தி வந்தவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். ஆமென். இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறார். இந்த ஃபர்ஸ்ட் டேவே ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னத்தை நான் உணர்றேன். இங்க இருக்கிற நிறைய பேரை விசுவாசத்துல கர்த்தர் பலப்படுத்திட்டே இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்ல, விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? நான் கன்னியா இருக்கிறேனே, இது எப்படி ஆகும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும். அப்பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அது ஆகும். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார்?
இவ்வளோ பெரிய கல்லை லேடிஸா இருக்க எங்களால் எப்படி புரட்ட முடியும்? ஆனா அங்க போய் பார்க்கும்போது கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டு கிடந்ததை பார்த்தாங்க. அதே வசனத்தை தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவர் நான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பார்க்காம காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு ஆளு உன் விசுவாசத்தை துவக்கினது கர்த்தர் சொல்றார், மகளே நான் தானே, மகனே நான் தானே. உங்க விசுவாசத்தை துவக்கினது உண்மையானால் உங்க கண்களை அற்புதத்தை பார்க்காம போகாது. கைகளை உயர்த்தி 10 டைம் சொல்ல, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், முழு பலத்தோடு நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன். மனசார இல்ல, நீங்க எனக்கு செய்வீங்க. உங்க அடுத்து உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த கூடார பண்டிகையில இப்படி இல்லை, நான் இப்படி வர்றதில்ல, நான் ஒரு சாட்சியோட தான் வருவேன், நான் ஒரு வெற்றியோட தான் வருவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகும். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காத இருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி வாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை தகப்பனே, இந்த முதல் நாள் உங்க மகிமையின் பிரசன்னத்தோடு இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் வெட்கப்பட்டு போன அத்தனை இடத்திலையும் என் பிள்ளைகளை தலை நிமிர பண்ண போகிறதற்காய் நன்றி. அவர்கள் இழந்து போன அத்தனையும் ஆண்டவர் இந்த 3 நாட்கள் கூட்டம் முடிகிறதுக்குள்ளே திரும்ப கொடுப்பதற்கு உங்க கையெழுத்த போடுகிறதற்காக நன்றி அப்பா. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம், ஆண்டவர் உன் கூட இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம். இதே வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற எங்க பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ இவன் முடிஞ்சிட்டான், இனி இவன் எழும்ப மாட்டான், இந்த செடி பட்டு போயிடுச்சு, இவன் பிள்ளை இனி எழும்பாது, இவன் பையன் இனி எழும்ப மாட்டான். நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்கப்பா. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு நீங்க தண்ணி ஊத்திட்டீங்க, இன்னைக்கு நீங்க விசுவாசத்தை வளர பண்ணீங்க. இந்த செடி வளரணும், இந்த பிள்ளை வளரணும். எஸ் பிரைஸ் லப்தானா மௌராஹத்தானா ரபோதாலாரமா. Thank you Jesus. சத்தமா இயேசுவே, இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே, நான்காவது விசை எல்லாரும் இயேசுவே, ஐந்தாவது விசை எல்லாரும் இயேசுவே, ஆறாவது விசை சத்தமா இயேசுவே, ஏழாவது விசை சத்தமா இயேசுவே, எட்டாவது விசை இயேசுவே, ஒன்பதாவது விசை இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே இயேசு ஜெயித்தார். நல்ல கைகளை தட்டி இயேசுவே, பிசாசு வெட்கப்பட்டு போனான்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.